புத்திசாலித்தனமும் உண்மையான நட்பும். புத்திசாலித்தனம் இணைந்த உண்மையான நட்பு எந்த ஆபத்தையும் வெல்லும். எப்படி? இந்த கதையை கடைசி வரை கேளுங்கள், உண்மை விளங்கும். பனையூர் என்ற ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு துணிச்சலான வேட்டை நாயும் ஒரு மகிழ்ச்சியான சேவலும் சிறந்த நண்பர்களாக இருந்தனர். சாகசம் நிறைந்த வேட்டை நாயும் நெகிழ்ச்சி மிகுந்த சேவலும் தங்களைச் சுற்றியுள்ள பரந்த உலகத்தை சுற்றி பார்க்க முடிவு செய்தன. ஒருநாள் தங்கள் பயணத்தை தொடங்கி சென்று கொண்டிருந்த பொழுது ஒரு பரந்த காடு அவர்கள் முன் தோன்றியது. சூரியன் மறையத் தொடங்கியதும் இரவு மெல்ல கவ்வத் தொடங்கியது. காடு பல காட்டு விலங்குகளின் தாயகமாக இருப்பதை அறிந்த துணிச்சலான வேட்டை நாயும் மகிழ்ச்சியான சேவலும் இரவு ஓய்வெடுக்க ஒரு பாதுகாப்பான மற்றும் வசதியான இடத்தை கண்டுபிடிக்க திட்டமிட்டன. மேலும் எந்த சாத்தியமான ஆபத்திலிருந்தும் பாதுகாப்பாக இருப்பதை உறுதி செய்து கொண்டன. காட்டின் நடுவில் அவைகள் ஒரு உயரமான மரத்தை கண்டன. சேவல் தரையில் இருந்து பாதுகாப்பாக ஒரு உயரமான கிளையில் அமர்ந்து ஓய்வெடுப்பதுதான் சரியானது, பாதுகாப்பானது என்று நினைத்தது. வேட்டை நாயோ மரத்தின் பின்னால் உள்ள ஒரு மறைவான மூலையில் உள்ள பொந்தை கண்டுபிடித்து தன்னைத்தானே பாதுகாப்பாக தன் உடலை உள்ளே வைத்து ஓய்வு எடுக்க விரும்பியது. அவைகள் இரண்டும் இந்த இடத்தை தங்கள் இரவு நேர புகலிடமாக தேர்ந்தெடுத்தன. சேவல் தனது இறக்கைகளை அசைத்து உயரக் கிளம்பி கிளையில் ஏறி அமர்ந்தது. அதே நேரத்தில் வேட்டை நாயும் மரத்தின் பின்னால் உள்ள மறைந்திருக்கும் துளையில் சுருண்டு படுத்தது. அவர்களின் அமைதியான தூக்கத்தின் போது ஒரு பசியுள்ள நரி மரத்தின் உயரத்தில் சேவல் அமர்ந்திருப்பதை கண்டது. உணவுக்காக ஆர்வமாக இருந்த நரி சேவலை ஏமாற்றி கீழே வர வைக்க முடிவு செய்தது. வரவேற்கிறேன் புதிய நண்பரே, எங்கள் காட்டிற்கு உங்களை வரவேற்கிறேன். நாம் நண்பர்களாக இருக்க தயவு செய்து கீழே வாருங்கள் என்று நரி சேவலை பார்த்து நட்பு தோணியில் சொன்னது. ஆனால் புத்திசாலி சேவல் நரியின் நோக்கங்களை அறிந்திருந்தது, தன்னை பாதுகாத்துக் கொள்ள விரும்பியது. எனவே சேவல் ஒரு அற்புதமான யோசனையை கையாண்டு நரியிடம், அன்புள்ள நரி நண்பரே, இந்த மரத்தின் பின்னால் மரத்தின் மேல் ஏறி என்னிடம் வருவதற்கான படிகள் உள்ளன, அதை பயன்படுத்தி என்னிடம் வாருங்கள் என்று சேவல் கூறியது. இதை கேட்டதும் நரி மிகுந்த மகிழ்ச்சியடைந்து மரத்தின் பின் பகுதியை நெருங்கத் தொடங்கியது. ஆனால் அவர்களின் அனைத்து உரையாடல்களையும் மரத்தின் குழியில் மறைந்திருந்த வேட்டை நாய் கேட்டுக்கொண்டிருந்தது நரிக்கிட்டு தெரியாது. நரியின் கொடூரமான நோக்கங்களையும் சேவலின் புத்திசாலித்தனமான மனதையும் அறிந்த நாய் சேவல் பசியுள்ள நரியை தன்னை நோக்கி வரச் செய்ததை அறிந்து கொண்டது. நரி மரத்தின் பின் பகுதியை நெருங்கியதும் திடீரென்று குழியில் வேட்டை நாயை கண்டது. மிகவும் பயந்து போன நரி நாயிடமிருந்து தப்பிக்க வேகமாக ஓடத் தொடங்கியது. சேவல் செயல்படுத்திய அற்புதமான திட்டம் வேலை செய்தது. ஆபத்து நீங்கியவுடன் இரண்டு நண்பர்களும் தங்கள் பயணத்தை பாதுகாப்பாக மேற்கொண்டு தொடர்ந்தன. கதையின் நீதி: உண்மையான நட்பும் புத்திசாலித்தனமான சிந்தனையும் எந்த ஆபத்தையும் வெல்லும். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். மேலும் இதுபோன்ற புத்துணர்வு மற்றும் நீதி கதைகளுக்கு மறக்காமல் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.